السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக ஓமானில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழ் பேசக்கூடிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று உங்களுக்காக நான் சலாம் சொல்லியவனாக, அல்லாஹ்விடத்திலே துவா செய்தவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தொடரில் உங்களை இந்த தலைப்பில் முதல் முறையாக சந்திப்பதிலே நான் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த ஈமானை அறிந்து கொள்வோம் என்ற இந்த தலைப்பு இஸ்லாமிய அகீதா அல்லது கொள்கை சம்பந்தமான ஒரு தெளிவை வழங்கக்கூடிய, கொள்கையை படிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக இந்த வகுப்புக்கு அகீதா பாடம் வாங்க, இஸ்லாமிய அகீதா கொள்கை விளக்க பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இஸ்லாமிய அகீதா அப்படின்றத அதுபோல பல்வேறு சொற்பிரயோகங்கள் இந்த இஸ்லாமிய கொள்கையை படிக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சொற்பிரயோகங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இந்த தலைப்பை பேசும்போது கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையும் மிக முக்கியமாக இந்த அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு கேட்டால், அந்த மார்க்கத்தின் முதலாவது பகுதியாக நம்பிக்கை சார்ந்த, கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. அதாவது ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலாக அவன் சீர்படுத்த வேண்டியது அவனோட கொள்கை அல்லது அவனோட நம்பிக்கை. இதுதான் அகீதா என்று சொல்றோம். அதே மாதிரி ஒரு மனிதன் முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுது. இந்த ஈமானுக்கு பிறகுதான் அவனுக்கு அமல்கள் என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் எவ்வளவு நல்ல செயல்களை செய்தாலும் அவர் ஈமானோடு அந்த செயலை செய்யாத வரைக்கும் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது. இது அல் குர்ஆனும் பல இடங்களில் சொல்கிறது. வல் அஸ்ர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன், அதாவது மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, இந்த நஷ்டத்திலிருந்து யாரெல்லாம் விதிவிலக்காகிறாங்கண்டா அல்லது இந்த நஷ்டத்திலிருந்து யாரெல்லாம் தப்பிக்கொள்றாங்கண்டா, இல்லல்லதீன ஆமனு அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களையும், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறவர்களையும், சத்தியத்தை பிறருக்கு சொல்லி பொறுமையை உபதேசம் பண்ணி கொள்றவங்களையும் தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம். அப்போ அல்லாஹ் தஆலா ஈமானை சொல்றான். முதல்ல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொள்ளண்டா என்ன? ஈமான் என்பது முக்கியமாக 6 வகைகளாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் ஈமான் கொள்வது போல, அவனுடைய வானவர்களை நம்புவது போல, அதே மாதிரி
அவனுடைய வேதங்களை நம்புறது போல, அவனுடைய தூதர்களை நம்புவது போல, அதே மாதிரி யௌமுல் ஆஹிராவை நம்புவது போல, கதிர் அல்லாஹ்வுடைய விதின்னா என்ன? அல் கதிர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. ஒரு மனிதனுக்கு நல்லது நடந்தாலும் தீங்கு நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. அல்லாஹ்வோட நாட்டத்தில் தான் எல்லாம் நடக்கும். இந்த பூமியில அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று அல்லாஹ்வோட கதிரை நம்புறது. இந்த 6 விஷயங்களை உள்ளடக்கினது தான் ஈமானுடைய சுருக்கம். இதைத்தான் அகீதான்னு நம்ம சொல்லுவோம். அகீதாவை சீர்படுத்தணும்னா அந்த நம்பிக்கை, அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளும். நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வுடைய அகீதாவுடைய நம்பிக்கையுடைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சு கொள்ள இயலாது. அல்லாஹ் அதை பற்றி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இஸ்லாமிய சமுதாயம் காலங்காலமாக இருந்துக்கிட்டு வராங்க. அல்லாஹு தஆலா அதற்காக ஒரு சமுதாயத்தை தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வரோம். இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் முதலாவது நம்மளோட நம்பிக்கையை, ஈமான, அகீதாவை, கொள்கையை நாங்கள் சீர்படுத்தாமல் நம்ம அமல் செஞ்சு வேலை இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், வந்த எல்லா நபிமார்களுமே முதலாவது ஈமான் கொள்கையை சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்கிற அந்த அடிப்படை கோட்பாட்டை சொன்னாங்க. எவ்வளோ பிரச்சனை, ஏன்னா விபச்சாரம் நடந்தது, கொலை நடந்தது, மானக்கேடான எத்தனையோ வட்டி இருந்தது, எவ்வளோ விஷயங்கள் இருந்தும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பேசினது கொள்கை தான். அவன் கொள்கையை சீர்படுத்தாத வரைக்கும் நாம் நம்முடைய இபாதத்துகளை சீர்படுத்துறதால நம்ம வெற்றி பெற முடியாது. ஆகவே தான் நம்ம எப்பவும் பிரதானமாக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம் கொள்கை சரியாக இருக்கிறார். அதான் நான் ஈமானை அறிந்து கொள்வோம்ன்ற தலைப்பில் நம்ம போட்டிக்கிறேன். ஏன்னா அந்த அகீதான்ற சொல்ல விட அல்லது பல்வேறு சொற்கள் இருக்குது, உசூலுத்தீன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல சொற்கள் இருந்தாலும் ஈமானை தெரிந்து கொள்வோம் என்பதன் ஊடாக நாம் இந்த அகீதா விஷயங்களை நாங்கள் படிக்க போகிறோம். முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மளோட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். தீன் என்றாலே அது ஒரு கட்டுப்பாடு, தான யதீன், ஏன்னா வழிபாடு. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் அதைத்தான் பொருந்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை யாராவது மார்க்கமாக தேடினார் அல்லது அதை அவர் விரும்பினார், அது அல்லாஹ் சொல்றான் ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரின், அவர் ஆகிரத்தில் நஷ்டவாளிகளில் உள்ளவராக இருப்பார். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், அதை முதலாவது அந்த கொள்கை என்னன்றது அவன் தெரியும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் சொல்றான், இன்றைய தினம் உங்களோட மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்றாலும் இந்த தலைப்புக்காக உங்களுக்கு நான் ஒரு மீட்டலுக்காக சொன்னேன். அதே நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்க விவகாரங்களை கிட்டத்தட்ட 2 விஷயங்களாக, 2 பங்குகளாக, சில போது 4 வகைகளாக பிரித்து அவைகளை என்ன செய்வாங்க, படித்து கொடுப்பாங்க. இப்போ மார்க்கத்தில் அடிப்படை நான் சொன்னேன், அதான் உசூலு தீனும்பாங்க. மார்க்கத்தில் அடிப்படை அசல் என்னன்னு கேட்டால் அது அல் அகீதா அல்லது ஈமானை பற்றிய அந்த பாடம். ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இல்லாமல் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் சொல்றான். அதே மாதிரி நீ இந்த நோம்புடைய காலங்களில் படிச்சிருப்பீங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான்ல நோம்பு பிடிக்கிறாரோ ஈமானோடு, இஹ்திசாபன் அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்த்து, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்போ ஈமான் என்பது மிக முக்கியமானது. வலதா சொல்ல, யாராவது மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன், உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் முஃமினாக இருந்து கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ என்று அல்லாஹ் தஆலா ஈமானை ஷர்த்தாக வைக்கிறான். ஈமான் இல்லாமல் அல்லது கொள்கை இல்லாமல் அல்லது தவறான பிழையான வழிகேடான கொள்கையில் இருந்து கொண்டு, அல்லாஹ்வை பற்றிய பிழையான அகீதால இருந்து கொண்டு நாம் அமல்களால் மட்டும் வெற்றி பெற முடியாது. ஒரு மனுஷன்ட்ட அமலே இல்லைன்னு வைங்களேன், அவன் அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கையில், அகீதாவில், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில், கொள்கையில் அவன் சரியான நிலைப்பாட்டில் இருந்தால், அவன் எந்த அமலும் செய்யாமல் இருந்தாலும்
என்றைக்காவது ஒரு நாள் அவன் சொர்க்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அமல் செய்கிறார். ஆனால் அவர் அகீதா குழப்பமாயிருக்கு, ஷிர்கில் ஈடுபடுறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். அந்த அல்லாஹ்வை பற்றி அந்த கொள்கை சரியாக விளங்காமல் அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களை அவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாட இடத்துக்கு கொண்டு போகிறார். அவர் நேரடியாக அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்ல தேவையில்லை. மக்கத்து காவிர்கள் சிலைகளை கூட நாங்கள் இதெல்லாம் அல்லாண்டு அவங்க சொல்லி வணங்கலை. இவெல்லாம் அல்லா இடத்துல எங்களை நெருக்கி வைக்கும், க்ளோஸ் பண்ணுன்னு நம்பினாங்க. அப்போ பிழையான ஒரு கொள்கையில் ஒருவர் இருந்துக்கிட்டு அல்லது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு பாதகமான ஒரு கொள்கையில் இருந்துக்கிட்டு அவர் எவ்வளவு அமல் செய்தாலும், எவ்வளவு நோன்பு பிடித்திருந்தாலும், எவ்வளவு ஹஜ்ஜி செய்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்தாலும், எத்தனை தர்மங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது பிரயோசனம் இல்லை. ஏன் பிரயோசனம் இல்லை? அந்த அந்த அமல்களை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அப்படியே தூசியாக ஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரான்னு அல்லாஹ் சொல்றோம், புழுதியாக மாற்றிவிடும். எந்த பிரயோசனமும் அதுக்கு இருக்காது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அகீதாவுடைய விஷயத்தை படிக்கிறது என்பது, அதை தெரிஞ்சு கொள்வது என்பது மிக முக்கியமானது. அதான் ஈமானை தெரிந்து கொள்வோம். ஈமான்றா அகீதான்னு சொல்றது ஈமானுடைய அடிப்படைகளை வழங்கி கொள்றதும். ஆகவே தான் நாங்கள் ஈமானை தெரிந்து கொள்வோம் என்பது. ஏன்னா இது சம்பந்தமான சொற்பிரயோகங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆள் சொல்றாரு, நான் ஈமானை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ அகீதா படிக்கலையா? இல்லை, அகீதா இன்னும் படிக்கலை, நான் புரோதம் படிக்கணும். அப்படியே இல்லை. அப்படி நம்ம அதை சரியாக புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்கு தான் அந்த அகீதான்ற சொல்லையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதை புரிய வைக்கிறேன். ரைட், நம்ம அந்த சொற்களுக்கு போயிடுவோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அகீதா என்பது மிக முக்கியமானதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அடுத்த பகுதிக்கு சொல்லுவாங்க, அல்லது ஃபிக்ஹுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹுன்றதை அகீதாவுக்கும் பயன்படுத்தினாங்க. ஆரம்ப காலத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூட அவங்களுக்கு ஃபிக்ஹுல் அக்பர்னு ஒரு கிதாபி, அது அகீதாவை பற்றி பேசுது, ஃபிக்ஹுல் அக்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அகீதா அதாவது நம்பிக்கை, ஈமானும் போல ஒரு மனிதன் அமல்களை தெரிந்து கொள். அமல்கள் எப்படி தொழுகிறது, எப்படி ஒழு செய்கிறது, எப்படி நோன்பு பிடிக்கிறது, தொழுகையின் ஷரத்துக்கள் என்ன, நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, உருவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏன்னா எப்படி வியாபாரம் பண்ணுறது, எப்படி திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள்னு சொல்லுவாங்க. மார்க்கத்தினுடைய ஏனைய சட்டத்திட்டங்கள், நடைமுறை ரீதியான விஷயங்கள். அதே மாதிரி அஹ்லாக், பண்பாடுகள், ஒரு மனுஷன் பல நல்ல பண்பு கெட்ட பண்பு பண்பாடுகள் சம்பந்தமான விஷயங்கள், அது ஒரு வகை. அதே மாதிரி அல் முஆமலாத், மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவன் கொடுக்கல் வாங்கல்கள், ஏன்னா கொடுக்கறது வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி முஆமலாத்கள். அதே மாதிரி அகீதா அஹ்காம் பல வகையாகிடும். குறிப்பாக நாங்கள் படிக்க போகிறது, நான் ஃபிக்ஹுடைய வகுப்பில் நான் மேலே மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லு. இப்போ இந்த அகீதா, அல்லாஹ்வை பற்றி அந்த நம்பிக்கை, அதன் ஈமானுடைய விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்வது தான் அகீதான். மிக முக்கியமாக இந்த அகீதான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இந்த நான் சொல்கிற இந்த சப்ஜெக்ட், அதாவது ஈமானை பற்றி அந்த அறிவுக்கு அகீதான்ற பிரயோகம் தான் இன்றைக்கு பரவலாக இருக்குது. கடந்த காலத்தில் இதுக்கு பல்வேறு சொற்கள் பிரயோகித்தாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த தொடரில் நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். இந்த அகீதா என்பது குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தா உக்குதத், அதாவது முடிச்சு அப்படின்னு ஒரு சொல்லி. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அக்கத்தும் அப்படின்னு சொல்கிறான், ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாக தீர்மானமாக செய்தல். அதே மாதிரி அல் உகூதுன்ற ஒரு சொல், உடன்படிக்கை. அப்போ முடிச்சுன்ற ஒன்று உறுதியாக கட்டுறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தின் உறுதித்தன்மை, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உடன்படிக்கை, இது மாதிரியான விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா அகீதான்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஏத்திகாதுன்னு சொல்லுவாங்க. ஏத்திகாதுன்னு சொன்னால் இது ஏத்தகத, ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புவது என்று அர்த்தம். உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு இந்த அகீதா என்ற சொல் பயன்படுத்தப்படும். மொழியில் அதுக்கு வேறு வேறு அர்த்தம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது உக்குதத்தன் நிக்காஹ்ன்றான், அதாவது திருமண முடிச்சு அல்லது திருமண ஒப்பந்தம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா இது மாதிரி குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 235 வசனத்தில் இந்த செய்தி இருக்குது. அப்போ அகீதா என்கிற இந்த விஷயம் ஒரு மூமின் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த ஈமானிய விஷயங்களை மிக உறுதியான ஆதாரங்களை கொண்டும் அதை அல்லாஹ் அந்த ஈமானிய விஷயங்களை நம்புறதுக்கு பேர் தான் அகீதாங்கிறது. சுருக்கமாக இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா அர்கானுல் ஈமான். நம்ம சொல்லுவோம் அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்னு சொல்லுவோம். இந்த 6 விஷயங்களை நம்புறது தான் அகீதா. இதான் சுருக்கம். அதனால தான் நம்ம இந்த அகீதான்ற சொல்ல விட ஈமானை தெரிந்து கொள்வோம்ன்ற ஒரு சொல்லினூடாக இந்த தலைப்பை நம்ம உங்களுக்கு வழங்கலான்னு நினைக்கிறோம். அப்போ இந்த சரியான அகீதா என்ற இந்த சொற்பிரயோகம், இந்த அகீதா இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்பது போல இன்னொரு சொல்லதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது அஸ்ஸுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்ஸுன்னா என்ற அந்த சொல் ஆரம்ப காலத்தில் அகீதாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. சுன்னா இப்போ ஒரு அரபு சொல்
அந்த சொற்பிரயோகத்தை ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அதை ஒவ்வொரு விதமாக அணுகுவாங்க. இப்போ சுன்னா என்ற சொல்லுக்கு வந்து நாங்கள் அகீதா என்ற அந்த சொல்லுக்கு நிகராக சுன்னா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது நம்ம சொல்லணும். உதாரணமாக பாருங்கள், தமிழில் ஒரு புத்தகம் இருக்குது ஷரஹு சுன்னா. இது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாபு. இது பிரபலமாக தமிழில் இருக்குது இந்த புத்தகம் சுன்னா. இதே மாதிரி தமிழில் சில அகீதா கிதாபுகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சின்ன கிதாபுகள் நிறைய மொழிபெயர்க்க அகீதா வாசித்தியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அகீதா தஹாவியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி அல் உசூல் சலாசான்னு சொல்லி அதை மொழிபெயர்த்திக்கிறாங்க. அதே மாதிரி கிதாபு தௌஹீத் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாப். இப்படி நிறைய அகீதாவில் நிறைய புத்தகங்கள் தமிழுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்க ஷரஹு சுன்னா, சுன்னாவுடைய ஷரஹு. இந்த இடத்துல சுன்னாண்டா என்னது, அகீதா பற்றி அவர் பேசின ஒரு கிதாப். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த சுன்னா என்கிற இந்த விஷயத்தை ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமாக அணுகினார்கள். உதாரணமாக இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள், அதாவது ஒவ்வொரு உதாரணம் ஃபிக்ஹுக்கு உசூலுல் ஃபிக்ஹு அல்லது உலூமுல் ஃபிக்ஹு, அதாவது இஸ்லாமிய சட்டக்கலை சம்பந்தப்பட்ட ஒரு துறை இருக்குது. அதுக்கான சில கவாயிதுகள் இருக்குது, அடிப்படைகள் இருக்குது, அதுக்கான சில உசூல்கள் இருக்குது. அது ஃபிக்ஹு சட்டக்கலை சம்பந்தப்பட்ட ஒரு துறை. இது படித்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு துறை உசூல் அகாயித் வளர்ந்தா சொல்றது, அது ஒரு துறை ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹதீஸை தரம் பிரிக்கிறது, சரியான ஹதீஸா, பிழையான ஹதீஸா, சஹீஹா அல்லது ஹசனா அல்லது ஹசன் ஜாத்திஹியா, ஹசன் லிகைரிஹியா, தஈஃபா, மௌதுஆ, முன்கத்திஆ, இப்படின்னு அந்த ஹதீஸ் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையின் அடிப்படையில் அந்த ஹதீஸான் பலவீனத்துக்கான ஒரு காரணத்தை சொல்லுவோம். சஹீஹ், மக்பூலா அல்லது மர்தூதா அல்லது முன்கத்தியா, எனக்கு அறிவிப்பாளர் பட்டியல் இடையில ஏதாவது துண்டிக்கப்பட்டிக்குதா, இப்படி ஹதீஸில் ஒரு துறை அதை ஆய்வு செய்கிற அந்த துறை சார்ந்தவர்களுக்கு, அதாவது அதாவது ஹதீஸினுடைய அந்த அடிப்படை கலை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுன்னான்னு சொன்னா, சுன்னா என்று சொன்னால் மா உதீஃப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னது மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீர், ஒன்று சொல்லி அல்லது செய்து அல்லது அங்கீகரித்த விஷயத்துக்கு சுன்னான்னு சொல்லுவாங்க. இது அந்த உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமான ஹதீஸ் துறை சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் அணுகினவங்க இப்படி அணுகினாங்க. இதே மாதிரி முஹத்திஸீன்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கண்டா, குல்லுமா ஆசர அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வரக்கூடிய மின் கவுல் அவ் ஃபிஅல் அவ் தக்ரீர் அவ் சீரா அவ் சிஃபா ஹல்கியா அவ் ஹுல்கியான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த உசூலுல் ஃபிக்ஹுன்னு ஒன்று, அதாவது இந்த ஃபிக்ஹு ஒரு விஷயத்துலேருந்து, அதாவது மார்க்க ஃபிக்ஹை எப்படி புரிஞ்சு கொள்வது. இப்போ ஒரு விஷயத்தை வாஜிப் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை முஸ்தஹப்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை மந்தூப்னு சொல்கிறோம். வாஜிப்னா கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் செய்யணும், அதை விட்டால் பாவம். ஒரு மந்தூப்னு ஒன்று, முஸ்தஹப்னு ஒன்று, இப்படி அந்த உசூலுல் ஃபிக்ஹ் அதாவது மார்க்க சட்டத்திட்டங்களை எப்படி நாம் பிரித்து அறியுது. இது ஹராம் எப்படி சொல்றது, இது ஹலால்னு எப்படி சொல்றது, அல்லது ஒரு விஷயம் இது எந்த இடத்துக்கு வருது, ஹலாலா ஹராமா அல்லது முஸ்தஹப்பா மந்தூபா மக்ரூஹா, இப்படி அந்த துறை அது ஒரு தனியான ஒரு துறை. அப்போ அந்த உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்க சொன்னாங்க இது வந்து, அதாவது உலமா உசூலுல் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொன்னாங்க இந்த சுன்னான்றது அல் குர்ஆன் வஸ் சுன்னா. இப்போ நாங்கள் எதை பின்பற்றணும், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றணும்னு நம்ம சொன்னோம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ஒன்று நினச்சிக்கொள்ளாங்க. இதை பார்த்தா கிளாஸ் நடத்தலைக்காக நேற்று அதுதான் நடத்தலை, இன்றைக்கி அதே நிலைமை தான். இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சு கொள்ளும். அப்போ மார்க்க மூலாதாரங்களில் குர்ஆன் சுன்னான்ற அடிப்படையில் பாவிச்சாங்க. வலதா சொல்ற அதே மாதிரி சொன்னாங்க. உதாரணமாக இந்த சுன்னான்னு இன்னொரு சொன்னீங்க, இது சுன்னத்தா அப்படின்னு கேட்பாங்க. சுன்னத்தாண்ட அர்த்தம் என்னன்னா, மதல்ல அலைஹி ஷரஉ மின் கைரி இஃப்திராதின், அதாவது ஃபர்து இல்லாட்டி சுன்னத்தும்பாங்க. சுன்னால பலவிதமாக சுன்னா முஅக்கதா நிறைய. அப்போ சுன்னாண்டா என்ன அர்த்தம், அதை நீங்கள் செஞ்சால் நன்மை விட்டால் பாவம் இல்லை. ஃபர்துன்னா என்ன, செஞ்சால் நன்மை விட்டால் பாவம், அப்படி பிரித்தாங்க. மா யுசாபு ஃபாயிலுஹு வலா யுஆகபு தாரிகுஹுன்னாங்க. அதை செஞ்சால் நன்மை கிடைக்கும், விட்டால் தண்டிக்கப்படும். அது ஃபர்து, வாஜிப், உஜூப் தான் சொல்கிறது. அப்போ அதாவது சுன்னத்து அப்படின்னு சொல்லுவோம். சுன்னத்து பண்ணுற நம்ம ஊரில் சொன்னால் ஹத்னா செய்யறதுக்கு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையிலையும் இந்த சொல்ல யூஸ் பண்ணினாங்க. அப்போ சுன்னா. அதே மாதிரி இந்த உலமாவுல் அகீதா, இந்த அகீதாவை சார்ந்தவர்கள் யார், உதாரணமாக இமாம் பர்பஹாரி போன்றவர்கள் இந்த சுன்னாவை எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னு சொன்னால், இது ஹதியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உசூலித்தீன், மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் ரசூலோட வழிகாட்டுதல் என்ற அடிப்படையில் வழங்கிட்டாங்க.
மாகான அலைஹி மினல் இல்மி வல் அமலி வல் 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 ஹுதா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட செயல், அவங்களோட சொல், அவங்களோட வழிகாட்டுதல், இதுக்கு சுன்னான்னு சொல்லப்படும். வழங்க சொல்வது இது சில நேரங்களில் பித்அத்துக்கு எதிர் சொல்லாகவும் பயன்படுத்துகிறாங்க. பித்ஆ சுன்னாண்டாங்க. அதனால் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமான சுன்னாவை உடையவர்கள், சரியான அக்கீதால இருக்கிறவங்க, அதான் அஹ்லு சுன்னா. அஹ்லுல் பித்அ வல் ஃபிரக்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக ராஃபிதா மற்ற அதுக்கு எதிரானவங்கள சொல்லுவாங்க. இது ஒரு தனியான தலைப்பு, நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்புறம் பேசுவோம். சரிதானே? அப்போ இந்த சுன்னா என்ற சொல்லும் அக்கீதாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு ஒரு கிதாப் வந்து அஸ் சுன்னா, இது அக்கீதா பற்றி பேசுது. வழங்கா சொல்வது. அதே மாதிரி இப்னு அபி ஆசிம் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு ஒரு கிதாப் இது அஸ் சுன்னா, அக்கீதாவை பற்றி பேசினது கிதாப். அதே மாதிரி அபூபக்கர் இப்னு அபி ஆசிம் ஷைபானி, இவங்க 287 வஃபாத்தானவங்க ரஹிமஹுல்லா, அவங்களுக்கு ஒரு கிதாப் இது அஸ் சுன்னா, இது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க தஹ்கீக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிதாப் உதாரணமாக ஷரஹு சுன்னா நம்ம படிக்கிறோம், இந்த கிதாபும் பர்மஹார் ரஹிமஹுல்லா அவங்கள அதுவும் அக்கீதா சம்பந்தமாக பேசுது. அப்போ சுன்னா, நாங்கள் சுன்னாவை படிக்க போகிறோம் அப்படின்ட்டா இந்த சுன்னாவை பற்றி யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இது அக்கீதா சார்ந்தவர்கள் பேசுகிறாங்கன்னா அக்கீதா கொள்கை பற்றி அர்த்தம். எப்படி அக்கீதா சார்ந்தவங்க இதை கொள்கை சம்பந்தமாக பேசுகிறாங்க. இதே மாதிரி உசூலுத்தீன் என்ற ஒரு சொற்பிரயோகம் இருக்குது அக்கீதாவும் இஸ்லாமிய கொள்கைக்கு. உசூலுத்தீன் மார்க்கத்தினுடைய அடிப்படை, அசல் உசூல் அடிப்படை. அதாவது உலமாவுல் அக்கீதா வந்து பேசினாங்க. வழங்கா சொல்றது. இப்போ அதாவது வந்து மார்க்கத்தின் அடிப்படை வந்து ஏத்திகாதியாத் அமலியாத்துன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று ஏத்திகாதியா, நம்பிக்கை சார்ந்த விஷயம். ரெண்டாவது அமல் சார்ந்த விஷயம். உதாரணம் நம்பிக்கை, அல்லாஹ் பற்றி நம்புறது, மறுமை பற்றி நம்புறது, மஹ்ஷர், இதெல்லாம் வந்து நம்பிக்கையோட இல்முல் கைபோட சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது தொழுகை, அந்த அமல்கள் சம்பந்தமான விஷயங்கள் அமலியாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அல் உசூலுத்தீன் அப்படின்ற உசூலுத்தீன் ஃபுரூஉத்தீன்னு சொல்லுவாங்க. அதாவது அல் உசூல் அல் ஃபுரூன்னு சொல்லுவோம். உசூல் என்பது அடிப்படை, ஃபுரூ என்பது கிளை. அப்போ ஈமான் அடிப்படை கொள்கையிலிருந்து தான் கிளை அம்சங்கள், கிளை என்பது ஏனைய இபாதாத்துகள் எல்லாம் கிளை அம்சங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பிரித்து சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னான், லக்கத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லி, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் நாங்கள் வஹீயை அறிவித்திருக்கிறோம். லஇன் அஷ்ரக்த, நீங்கள் ஷிர்க் வச்சிங்கன்னு சொன்னால் லயஹ்பத்தன்ன அமலு, உங்களோட அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரின். அப்போ ஷிர்க் என்பது அகீதாவுக்கு, நம்பிக்கைக்கு, ஈமானுக்கு எதிராக. அப்போ ஈமான் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஷிர்க் என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஈமானை பற்றி உங்களுக்கு தெரியாட்டி ஷிர்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஷிர்க்கை சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போவீங்க. நல்ல அமல் செய்வீங்க, நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுருப்பீங்க, நல்ல அமல் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஷிர்க்கில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் அழிச்சிருவீங்க. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சௌரு அக்கீதா, இஸ்லாமிய அடிப்படையான அந்த ஈமானை பற்றி அந்த அறிவு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இது நீண்ட பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்தாலும் நான் ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லுவேன். அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அல் ஃபிக்ஹுல் அக்பர். அதாவது ஃபிக்ஹுல் அக்பர்ன்றது, அதாவது மார்க்க அடிப்படை சட்டக்கலை என்பது பெரிய என்னது ஃபிக்ஹுல் அக்பர், பெரிய ஃபிக் அப்படி சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஃபிக். என்னது மிகப்பெரிய ஃபிக்ன்றது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களோட ஒரு தொகுப்புக்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர்னு வச்சாங்க. ஏன்னா அதாவது அகீதாவை பற்றிய ஒரு தொகுப்பாக அந்த பேர் வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ஈமானை தெரிந்து கொள்ளுதல் என்ற இந்த விஷயம் இப்படி பல. அதே மாதிரி இதை தௌஹீது பிரச்சாரம் தான். நாங்கள் தௌஹீதுவாதிகள் அப்படின்னா நாங்கள் ஈமானை சரியாக விளங்கினவங்க, வாழ்க்கையில் நடைமுறை அதை இயக்கமாகிவிட்டாங்க. தௌஹீத் காண்ட தௌஹீத் ஜமாத், அந்த டிஜே இந்த டிஜே எவ்வளோ டிஜே பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இதான் தௌஹீத் ஜமாத். மக்களுக்கு இந்த தௌஹீதுன்னு உடனே நினைக்கிறாங்க வந்து இது ஒரு இயக்க பேராயிக்கும்னு சொல்லி அது ஒரு குரூப்பை பார்க்குறாங்க. குரூப் அல்ல. தௌஹீத் என்பது ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய கடவுளாக எடுத்துக்கொள்வது தான் தௌஹீத்ன்றது. அல்லாஹ் மட்டும் இலாகாக ஏற்றுக்கொள்வது, அவனை வணங்குறது, அவனுடைய அஸ்மாவு சிஃபாத்துகளை அவன் சரியான முறையில் புரிஞ்சு கொள்வது. இதுதான் அது சரியான முறையில் வாழ்க்கையில் புரிஞ்சு அந்த நம்பிக்கையை சரிப்படுத்துறது தான் தௌஹீத் என்று சொல்லுது. அது 3 வகைகளாக பிரியும். நாங்கள் தௌஹீதை தனியாக படிப்போம். தௌஹீத் என்பது அல்லாஹ் மட்டும் ஒருமித்து வணங்கக்கூடிய வஹத யுவஹிது, அதிலிருந்து வந்தது ஒருமைப்படுத்தி வணங்குது. அதே நேரத்தில் இந்த ஈமானிய அகீதாவுக்கும் தௌஹீத் என்று பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அத்தீன் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்தினாங்க. அப்போ சரியான அகீதாலே வாழ்கிற சமூகத்துக்கு நாங்கள் இன்றைக்கி எப்படி சொல்கிறோம்னா, இவங்க வந்து அஹ்லு சுன்னாவுடைய அகீதாலே இருக்கிறாங்க. நாங்கள் அஹ்லு சுன்னா அகீதா. அஹ்லு சுன்னா அகீதா என்ன என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் எந்த அகீதாவில் இருந்தாங்களோ அந்த அகீதாவில் சரியான நிலப்பாடில் இருக்கிறது.
உதாரணமாக இன்றைக்கு சொல்லுவாங்க வந்து அக்கீதா, சரியான அக்கீதாவில் வந்து சலஃபிகள் இருக்கிறாங்க. சலஃபிகள்னா யார்? சலஃபிகள்னு இங்கே ஏதாவது ஒரு ஜமாத்தை பிடிச்சிட்டு இவன் தான் சலஃபின்னு நினச்சிக்கிட்டோம். சலஃபியான்ற தனியாக நாம் இந்த தலைப்புக்குள்ளே நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பாக பார்த்து நிறைய உலமாக்கள் இதை பற்றி தெளிவாக பேசிக்கிறாங்க. என்னை விட இப்போ நான் தேடி தான் பேசணும், மிக தெளிவான முறையில் பேசியிருக்கிறாங்க. நம்ம இந்த தலைப்புலையும் அதை பற்றி கொஞ்சம் பார்க்க தான் இருக்கணும். அப்போ நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கணும்டா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நம்பல. அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அவன் சொல்கிறபடி அவனை நம்பணும், அதான் நம்பிக்கை. நாமளாக இப்படி தான் இருப்பானாய்க்கு, அல்லா இங்கே தான் இருப்பானாய்க்கு அப்படி இல்லை. அல்லாஹ் அவனை பற்றி என்ன சொல்கிறான், அதுதான் நம்மளோட நம்பிக்கை. சரியா? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். சூரத்துல் பக்ரா 137 சொன்னான். அவங்க யார்? சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அதே மாதிரி நீங்களும் அல்லாஹ்வை நம்பினால் ஃபக்கத் இஹ்ததவ், நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டீர்கள். வ இன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாகின், அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படி நம்பலைன்னு சொன்ன. ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்து விட்டால் யார்? அதாவது சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ, அல்லாஹ்வும் தூதரும் தூதரோடு இந்த நபித்தோடர்களும் எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்களோ அந்த நம்பிக்கையின்படி அவங்க நம்பாமல் அதை மறுத்து விட்டால் அவங்க முரண்பாட்டிலேயே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரால 137 வசனத்தில் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம இந்த ஈமானை அறிந்து கொள்வோம் என்ற இந்த தலைப்பின் ஊடாக அந்த முக்கியமான ஈமானிய 6 அம்சங்களையும் நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வை நம்புறா எப்படி நம்பணும், இதில் நிறைய விஷயங்கள், இதில் குழப்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அல்லாஹ்ட அந்த அல் ஈமானு பில்லான்றதுலே பல பிரச்சனைகளுக்கு அதை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்துக்குள்ள வாழும்போது நம்ம அந்த தீமைகளை தெரிஞ்சு வச்சா தான் அதுலேயும் தவிர்க்கலாம். யார்? ஹுதைஃபா பின் யமானி என்ற நபித்தோழர், கானன் நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் எல்லாம் அல்லாஹ்ட தூதரிடத்தில் நல்லதை கேட்டுருந்தாங்க. குந்து அஸ்அலுஹுன்னாங்க, வஸ்அலுஹு அனிஷர், நான் அல்லாஹ்ட தூதர்கிட்ட தீங்கை பற்றி கேட்டேன். ஏன்னா எல்லாரும் நல்லதை கேட்கும்போது நான் மட்டும் ஏன் தீங்கு கேட்கணும்? என்னத்துக்கு கேட்டேன்டா? மகாஃபத்தை யுதிரிக்கனி, நான் அதில் போய் மாட்டிடுவனோன்றதுக்காக வேண்டி கேட்டாங்க. அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் நன்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறது மாதிரி தீங்கை பற்றி பிழையான வழிகளை தெரியணும். அப்போ தான் அதுக்குள்ளே போய் அவன் சிக்காமல் இருப்பான். இல்லாட்டி இன்றைக்கு உலகத்தில் நான் பார்க்குறோம், ஒருத்தன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டு அவனோட கொள்கையை பார்க்காம என்னமோ அவன் தான் இஸ்லாமிய நாட்டின் தலைவன் சொல்கிறதுக்கு அளவுக்கு மக்கள் ஆகிறாங்கடா. என்ன காரணம்? அக்கீதாவை பற்றிய தெளிவு அவங்ககிட்ட இல்லை. அக்கீதா உள்ளவன் அப்படி பேச மாட்டான். சரிதான? இப்போ நம்ம ஆதரவு எதிர்ப்பை வச்சு ஒரு சமுதாயத்தில் நல்லது கெட்டது தீர்மானிக்கக்கூடாது. கொள்கை என்னன்னு பார்க்கணும். இது முக்கியமான ஒன்று. நம்மளை அறியாமலோ அறிந்தோ பிழையான சில வழிமுறைகளை நாம் சரி காண்றதுக்கு அடிப்படை காரணம் அதை பற்றி நமக்கு தெரியலை. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் என்ற அந்த சூறால முதல் விஷயமாக ஈமான் கொள்றதை சொல்கிறோம். ஈமான் தான் உங்களுக்கு வெற்றிக்கு முதல் வழி. அதுக்கு பிறகு தான் அமல் சாலிஹா, அதுக்கப்புறம் நீங்கள் ஹக்கை சொல்லணும், பிறருக்கு பொறுமையை உபதேசம் பண்ணணும். அல்லாஹ் சொன்னான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கிலோ மேற்கிலோங்கிற முகத்தை திருப்புறதல்ல நன்மை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லா, நன்மைண்டா என்ன தெரியுமா? முதல் விஷயமா அல்லாஹ் சொன்னான், மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வல் யௌமில் ஆஹிர், ஆஹிரத்தை ஈமான் கொண்டு, வல் மலாயிகத்திஹி, வேத வானவர்களை ஈமான் கொண்டு, வல் கிதாப், வேதத்தை ஈமான் கொண்டு, வல் நபி, நபிமார்களை ஈமான் கொண்ட பிறகு, அப்போ ஈமான முதலாக சொல்லி போட்டு அல்லாஹ் பற்றி மட்டும் சொல்ல, அல் ஈமானு பில்லா வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகா வல் கிதாப் வல் நபியின் வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் மீது நீங்கள் எந்த அல்லாஹ்வை நம்பினீங்களோ, எந்த அல்லாஹ் நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நன்மையை தருவான் என்று அந்த அல்லாஹ்வை நம்பினீங்களோ அவன் மீது கொண்ட ஹுப்பின் காரணமாக வஆத்தல் மால், உங்களோட பொருளாதாரத்தை கொடுக்கணும், ஜவில் குர்பா, நெருங்கிய உறவினர்கள், வல் யதாமா, அநாதைகள், வல் மசாக்கீன், ஏழைகள், வப்ன ஸபீல், அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக்கிட்டு வரான். எப்படி? வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப், அடிமை விடுதலை செய்வதற்கு, வஅகாம ஸலா வஆத ஸக்கா, இப்படி அல்லாஹ் தஆலா அப்போ நன்மை என்பதனுடைய முதல் படித்தரத்தில் அல்லாஹ் ஈமானை இந்த இடத்துல வச்சுக்கிறான். நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி, தூதர் அல்லாஹ் இறக்கியதை ஈமான் கொள்கிறார். பிமா உன்சில, அவர் மீது அல்லாஹ் இறக்கியதை அவர் நம்புகிறார். வல் முஃமினூன், மூமின்களும் நம்புகிறார்கள். வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லா, அனைவரும் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ் தஆலா ஈமானை பற்றி நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே வரான். நாங்கள் ஈமானை தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சொல்றான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் தூதரையும், வல் கிதாப் அல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி,
அல்லாஹ்வுடைய தூதர் மீது இறக்கிய அந்த வேதத்தையும் நீங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தூதரை நம்ப வேண்டும், தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்ப வேண்டும். வல் கிதாப் அல்லதி அன்ஸல மின் கப்ல், அதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் நம்ப வேண்டும். ஒமை யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை மறுக்கிறானோ நிராகரிக்கிறானோ, ஒ மலாயிகத்திஹி, வானவர்களை நம்ப மறுக்கிறானோ, குத்துபிஹி, வேதத்தை நம்ப மறுக்கிறானோ, வேதங்களை நம்ப மறுக்கிறானோ, ருசுலிஹி, தூதர்களை நம்ப மறுக்கிறானோ, வல் யௌமில் ஆஹிர், ஆகிரத்தை நம்ப மறுக்கிறானோ, ஃபக்கது வல்ல வலாலம் பஈதான்றாங்க. தெளிவான வழிகேட்டில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அதாவது மஅபதுல் ஜுஹ்னின்னு ஒருத்தர் உருவாகினான். அதாவது தாபியின்கள காலத்தில் நினைக்கிறோம் அப்துல்லா இப்னு உமர் இருக்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க சில ஆளுக்கு, இப்படி மஅபதுல் ஜுஹ்னின்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் நம்புகிறான். ஆனால் அண்ணன் கதிரை உணவு பண்ணான், அந்த கதிர் விஷயத்தை அவன் நம்புகிறான் இல்லை. அப்போ அப்துல்லா இப்னு உமர் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, அவனுடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவன் எவ்வளோ அமல் செஞ்சாலும் அவன் கதிரை நம்பாத வரைக்கும் அவனுடைய ஈமான் சிஹத்தாகாது என்ற கருத்தை சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நான் அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். எனவே தான் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பிரச்சாரம் இந்த ஈமானை மக்களுக்கு சொல்வதாகத்தான் இருந்தது. தூதுக்குழுக்கள் வருவாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் இப்படி தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க, ஈமானை சொல்லிக் கொடுப்பாங்க. மல் ஈமான் ஃபகால, ஈமான்டா என்னன்னு தெரியுமாடு. ஒரு முறை வானவர் ஜிப்ரீல் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட மக்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக, மல் ஈமான், ஈமான்டா என்ன? அல் ஈமான் துமின பில்லா, அல்லாஹ்வை நீ சரியாக நம்புறது, ஒ மலாயிகத்திஹி, வானவர்களை, ஒ குத்துபிஹி, வேதங்களை, ஒ பிலிகாயிஹி, அல்லாஹ் சந்திக்கிறது நம்புறது, ஒ ருசுலிஹி, தூதர்களை நம்புறது, ஒ துமின பில் பஅஸ், அதாவது நபியுடைய தூதுத்துவத்தை நம்புறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது இந்த மாதிரி பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக யமனுக்கு பிடிச்சி முஆத் இப்னு ஜபல் அனுப்புகிறாங்க. முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாங்க, உன்னுடைய முதல் பிரச்சாரம் என்னென்னா லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானை பற்றி மக்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருங்க, அதன்பால் நீங்கள் அழைக்கிற ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் கூட்டிட்டு, அப்போ இதில் நம்ம சுருக்கமாக ஈமானைத்தான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாங்கள் ஒவ்வொரு விஷயமா படிக்கிறோம். இதில் என்னென்ன நாங்கள் படிக்க போகிறோம்னா, அல்லாஹ்வை நம்புறது, அல் ஈமானு பில்லாண்டா என்ன, எப்படி அல்லாஹ் நம்புறது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவனை பற்றி அவன் என்ன சொல்கிறான், அதில் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் தூளிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறாங்களே, இது சரியா பிள்ளையா, குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தில் என்ன, நம்மட அறிவுக்கும் புத்திக்கும் படையில் நமக்கு இப்படித்தான் விளங்குது என்று நம்மட புத்தி மூளையில் உள்ள பிரச்சனையை வேதத்தில் உள்ள பிரச்சனையாக ஆக்கிடப்படாது. வேதம் மிக தெளிவாக சொல்லுது, எப்படி நம்பணுன்றது சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிக அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்மட மூளைக்கும் புத்திக்கும் நம்மட இந்த என்னது தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து அது அப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லி நாமும் அல்லாஹ்வுடைய அக்கீதா விஷயத்தை நம்ம எடுக்கலை. அந்த மாதிரி சிந்தனைக்கு இடம் கொடுத்து வழிகட்ட பிழையான அக்கீதாவில் உள்ள சமூகங்களோடு தான் நம்ம வாழ்ந்து முடியும். நமக்கு தெரிஞ்சால் தான் அவங்கள்ட்ட நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதுகள் சம்பந்தமான தெளிவான விஷயங்களை நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய சரியான அக்கீதாவில், சரியான ஈமானில், சரியான கொள்கையில், சரியான அந்த அந்த வழிமுறையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.